தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கும் சின்னாபின்னமாக்குவதற்கும் பல தமிழ் அரசியல்வாதிகள் உருவெடுத்திருக்கிறார்கள் அல்லது உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாய்வீரம் பேசிய பல அரசியல்வாதிகளை தமிழ் மக்கள் ஓரம் கட்டியிருக்கிறார்கள் அல்லது அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 17ஆம் திகதி வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அங்கு கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில், ஆபிரகாம் சுமந்திரன் என்பவர் எமது மக்களுக்கும் கட்சிக்கும் தேவையான ஒருவர். எனவே அவர் அவசர முடிவுகளை எடுக்காமல் எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்போது அவருக்கான வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும் என்கின்ற தொனியில் ஆபிரகாம் சுமந்திரனை புகழ் பாடியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை உள்ளார்ந்த ரீதியிலோ அல்லது தமிழ் மக்கள் சார்பிலோ புகழாரம் சூட்டவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீதரன் மீது தொடுக்கப்பட்ட கட்சியின் ஒழுக்காற்று விசாரணையில் இருந்து தான் மீள வேண்டும் என்கின்ற நோக்கில் சுமந்திரனுக்கு ஸ்ரீதரன் குலையடித்திருக்கின்றார் என்பதே உண்மையாகும். சுமந்திரனை ஆதரிக்காவிட்டால் அல்லது சுமந்திரனுக்கு சார்பான கருத்துக்களை தெரிவிக்காவிட்டால் சுமந்திரன் புரளியை கிளப்பி ஸ்ரீதரன் மீது கட்சியின் ஒழுக்காற்று விசாரணையை நடத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிமுதல் செய்து விடுவார் என்பது ஸ்ரீதரனுக்கு நன்கு தெரியும். அதன் ஓர் அங்கமாகவே ஸ்ரீதரன் அவர்களின் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒருவர் என ஸ்ரீதரன் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒருவர் என்றால் ஏன் அவரை மக்கள் புறக்கணித்தார்கள்? அப்படியென்றால் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களை முட்டாள்கள் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் சூட்சகமாக சொல்லியிருக்கிறார் என்றே பொருள்படும். இங்கு ஸ்ரீதரன் அவர்கள் ஒன்றை மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை இனிமேலும் எவரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் அனைவரினதும் பாசாங்கு வித்தையினால்தான் நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி வீசியுள்ளீர்கள் என்பதை ஸ்ரீதரன் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஸ்ரீதரன் அவர்கள் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இம்முறை அரிதான வாக்குகளையே பெற்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தான் என கூறி வருகின்றார் ஸ்ரீதரன். அவர் எப்படித்தான் வெள்ளையடித்தாலும் கட்சியில் முடிவுகளை எடுத்து அமுல்படுத்துபவராக சுமந்திரன் அவர்களே இருந்து வருகிறார். அந்த வகையில் தேசிய பட்டியல் மூலம் தனக்கு சார்பான வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களை சுமந்திரன் தெரிவு செய்திருக்கிறார். சத்தியலிங்கம் என்பவர் வடக்கு மாகாண சபையில் சுகாதார அமைச்சராக இருந்தபோது ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் என்கின்ற அடிப்படையில் வெளியேற்றப்பட்டவராவார். அப்படியான ஒருவரை தேசிய பட்டியல் மூலம் தமிழரசு கட்சி அல்லது சுமந்திரன் அவர்கள் செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கான பொதுச் செயலாளரை நியமிப்பதில் கூட இன்னும் இழுபறியிலை காணப்படுகிறது. பதில் பொதுச் செயலாளரே இன்னும் செயலாளருக்கான பணியை ஆற்றி வருகிறார். எனவே என்னதான் ஆடி முடித்தாலும் சுமந்திரன் என்பவரை எவராலும் அசைக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையாகும்.